குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி என்ன மூவ் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ் அதே மாதிரி ஃபிபனாச்சி லெவலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு வீடியோ முழுசாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் மிட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். அதாவது ஃபிபனாச்சி லெவலில் 0.236 ரிஜெக்டோ ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தரப்போகிறேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோ லென்த்தாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதுவுமே அவசரப்படாதீங்க. அவசரம் இன்னைக்கு அவசர உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால எல்லாமே இன்னைக்கே நடக்க வேணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்படிலாம் அப்சர்வ் பண்ணுங்க. இப்படிலாம் அப்சர்வ் பண்ணாதான் நம்ம இது பண்ண முடியும். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. நான் ஒரு என்னுடைய நாலேஜ் தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருப்பி சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. நல்லா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நான் நினைக்கிறேன். கமெண்டில் தெரிவிங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிவிங்க. எதுனாலும் நான் கமெண்டில் ஆன்சர் பண்ணுறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வர்ற வாரத்துக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம், அதாவது 29ஆம் தேதி 3ஆம் தேதி நேற்று முடிஞ்ச வரைக்கும், அதுக்கு முன்னாடி வாரம் 19ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி எடுக்கிறேன். அதில் என்னென்ன நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம இந்த இதுக்கு போகலாம். மார்க்கெட் அன்னைக்கு அந்த வாரம் அப் ட்ரெண்ட் போனதுனால நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இதுதான் 19ஆம் தேதி காலையில். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிபனாச்சி போடுறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. நான் பொறுமையாக இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ 19ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த ஃபிபனாச்சி லெவல்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு பாருங்க. இதை ரொம்ப மைனியூட்டாக கவனிங்க. அதாவது மார்க்கெட் 25ஆம் தேதி போயிட்டு சப்போர்ட் எடுத்தார். அதாவது நின்ன இடம் பார்த்தீங்கன்னா 0.382, அதாவது 24,097. சரி, ஓகே. இந்த வாரம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மண்டே பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 29ஆம் தேதி ஓப்பன் ஆனது 0.5 லெவலில், அதாவது கோல்டன் ரேஷியோ லெவலில் மிட் லெவலில் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே இருந்து 0.236 போயிருக்கு. அதாவது நியர்பை போயிட்டு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு முன்னாடியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அங்கிருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் அடுத்த 2 நாளில் வந்த லோ பார்த்தீங்கன்னா 23,838. அதாவது 30ஆம் தேதி லோ, 30ஆம் தேதி 29ஆம் தேதி ஹை பார்த்தீங்கன்னா 24,135 வச்சுக்கலாம். இந்தாண்ட ஒரு 850, 950, 1050, கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் 2 நாளில் வந்திருக்கு. 200 to 230 பாயிண்ட் வந்திருக்கு. சரி, மார்க்கெட் திருப்பியும் ஜூலை 1ஆம் தேதி ஓப்பன் ஆன இடம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்டா அதாவது 0.618 லெவலில் தான் ஓப்பனே ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கிருந்து அடுத்த 2 நாளில் 1 பாயிண்ட், அதாவது 1 லெவலுக்கு வந்தாச்சு. 24,279க்கு ரீச் ஆயிடுச்சு. எவ்வளோ எக்ஸாக்டா பாருங்க நடந்திருக்கு. ரெண்டாவது, அந்த ஜூலை 1ஆம் தேதி பாருங்க, எக்ஸாக்டா அங்கிருந்தா ஓப்பன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. திருப்பியும் அந்த ஜூலை 1ஆம் தேதி 0.5 லெவலான இங்க பாருங்க 2441 திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓகே, ஜூலை 2ஆம் தேதி ஓப்பனே பாருங்க 0.3236க்கு மேலே தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து போயிட்டு திருப்பி அங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அன்னைக்கு போய் க்ளோஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ 2ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு
ஃபிபனாச்சி இங்கே பாருங்க, இது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். அதாவது இதை வச்சு ஃபிப் எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு இது. சரி, நம்ம இங்கேருந்து எடுக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இதான லெவலு. அங்கே பாருங்க, எக்ஸாக்டாக பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 2.32 சக்ஸஸ் சப்போர்ட் எடுத்துட்டு 0.382லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, எக்ஸ்டென்ஷன் காட்டுதா? எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுது பாருங்க. 0.382 24,462க்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. எவ்வளோ அழகா ஃபிபனாச்சி லெவல்ஸ் ஒர்க் ஆகுது. இதை நம்ம ரொம்ப மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அக்யூரேட்டாக இருக்கணும் இல்லை, அந்த லெவல்ஸ் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இதை வச்சே எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் நிறையா யூடியூப்பில் அது இதுன்னு போடுவாங்க. பட் ஆனால் வாழ்க்கையிலையும் சரி இதுவும் சரி, ஃபிபனாச்சிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஃபிபனாச்சி ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லைஃப்லேயும் சரி ட்ரேடிங்லேயும் சரி ஃபிபனாச்சி எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு போய் பாருங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகுன்னு சொல்லி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதோட லெவல்ஸை. ட்ரேடிங்கில் காலங்காலமாக யூஸ் பண்ணுற மெத்தடு. பட் நாம தான் புதுசாக போய் எதாவது பண்ணுறோம். இது இன்னமும் இதுதான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம இந்த வாரத்துக்கு மார்க் பண்ணலாம். மார்க்கெட் இந்த வார்த்தை லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதாவது சரி, கொஞ்சம் முன்ன வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வாரத்தோட லெவல்ஸ் பாருங்க, எக்ஸாக்டா பாருங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் 0.236 ரிவர்ஸ் லோ சப்போர்ட்டே எடுத்தா அது பெரிய மூவா இருக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாறுதியில் வச்சிருக்கேன், அதை காட்டுறேன், இதை பாருங்க. இப்ப நாம இந்த வாரத்துக்கு லெவல் எடுத்தாச்சு, அதாவது வர்ற வாரத்துக்கு லெவல் எடுத்தாச்சு. இதுல ஒரு நிமிஷம், இந்த வாரம் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். 6, 7, 8, 9, 10 வரைக்குமா? ஓகே, இதுதான் இந்த வாரத்தோட லெவல்ஸ். இதுல நாம பார்க்க வேண்டியது முக்கியமான சப்போர்ட் எங்க இருக்கு, இப்போதைக்கு நிஃப்டி சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 0.236 லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்க இதுக்கு என்ன பண்ணும், எக்ஸாக்டா இங்கே வந்து திரும்பினா கிடையாது. அப்ப அதுக்கு கீழே இருக்கிற இந்த போன வாரத்தோட ஹை, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 24,280 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெவல். ஒருவேளை அதையும் பிரேக் டவுன் பண்ணி நாளைக்கு வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணும். அங்கே பாருங்க, ஏற்கனவே நிறைய இடத்துல 50 மினிட்ஸ் தான் வச்சிருக்கேன், நிறைய இடத்துல அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 24,217 அதையும் உடைச்சி வந்ததுன்னா இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 29ஆம் தேதி பாருங்க அந்த லெவல்ல இருந்தா, அதாவது 0.5 ரேஞ்சு, இது ரொம்ப ரொம்ப மிட் ரேஞ்சு, இந்த கோல்டன் ரேஷியோ ரேஞ்சும்பாங்க. 145ன்னு வச்சுக்கோங்க. அந்த 145ல 29ல போய் ரிஜெக்ட் ஆயிருக்கான். திருப்பியும் ஜூலை 1ல போய் அங்கதான் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கான். திருப்பியும் ஜூலை 2ஆம் தேதி அங்க சப்போர்ட்டர் தான் மார்க்கெட் திருப்பியும் மேல மூவ் ஆயிருக்கான். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் இது பாருங்க. சரி, ஓகே, இப்போ மார்க்கெட் இங்க சப்போர்ட் இருந்துச்சு, அடுத்து எங்க போகணும்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லை. அப்ப நம்ம திருப்பி என்ன பண்றோம்,
ஃபிப்பு சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபிப்பு ட்ரெண்டு பெஸ்ட்டுக்கு போகிறோம். அப்போ ட்ரெண்டு பெஸ்ட்டுக்கு இங்கேருந்து எடுக்கிறோம். அது 10ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போகிறோம். ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, இங்கே சப்போர்ட் எடுத்தால் அங்கே 0.236 என்ன, அதாவது 24,586 வரைக்கும் நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது அதுக்கு மேலே போனால் 24,674. ஓகே, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் அங்கே வரைக்கும் போகும். ஒருவேளை அங்கே 2.36 ரிஜெக்ட் ஆனால் மார்க்கெட் மிகப்பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம அந்த மாருதிக்கு போகலாம். இது பாருங்க, மாருதி நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மாருதி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ரீப்ளே போட்டு வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 0.236 லெவலை மட்டும் நோட் பண்ணுங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 0.236 லெவல் இருக்கட்டும். இப்போ 19ஆம் தேதி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 13,351. அப்போ 0.236 என்ன, 13,495. இப்போ நம்ம ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் போட்டு வச்சுக்கலாம். அந்த 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கேருந்து எடுக்கிறேன், இங்கே கொண்டு வந்து போடுறேன். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு போடுறோம் 25ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிறோம். அடுத்த வாரத்துக்கு, அதாவது 22லேருந்து 25 வரைக்கும் அன்னைக்கு மார்க்கெட் இருக்குன்னு நம்ம எய்ம் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்றதுனால பாருங்க, இது வந்து 22ஆம் தேதி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனது எங்க, அதாவது அந்த லெவலுக்கு இன்பிட்வீன்ல ஓப்பன் ஆகி திருப்பி கீழே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து போயிட்டு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக போய் அந்த லெவலில் டச் பண்ணுறான். அதாவது 0.236 நியர்பை போயிட்டு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறேன் பாருங்க. அங்கேயே சுற்றிட்டு என்ன நடக்குதுன்னு இப்போ பாருங்க. இப்போ வந்து மார்க்கெட் டச் ஆயிடுச்சு. டச் ஆன உடனே அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வரான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த டச் ஆன ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடாக வரும் பார்த்தீங்களா. இதுதான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 236 வந்து ரிஜெக்டோ சப்போர்ட்டோ எடுத்தால் பயங்கர ஃபால் இருக்கும். இன்னும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நம்ம ரேஞ்ச் எக்ஸ்டென்ஸ் போட்டோமா. இப்போ வந்து 22ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கே போயிட்டு திருப்பியும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ஸ்விங் லோவில் வந்து சப்போர்ட், திருப்பி எங்கே சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்க. 23ஆம் தேதி கரெக்டாக அந்த 0லேருந்து எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. எஸ்டர்டே க்ளோஸ் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அதாவது 22ஆம் தேதி நீங்கள் அந்த 236 எடுத்திருந்தா 23ஆம் தேதி ஈவினிங்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அங்கே பாருங்க, திருப்பி 0ல் போய் தான் திருப்பியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திருப்பி என்ன நடக்குதுன்னு பாருங்க. மார்க்கெட் 23ஆம் தேதி வந்துட்டு திருப்பி அங்கே போயிட்டு திருப்பியும் 23ஆம் தேதி எந்த லெவலுக்கு போகிறான் பாருங்க. அதே லெவல் 2.36 தான் போகிறான். போயிட்டு திருப்பியும் 2 நெக்ஸ்ட் டே 24ல் ஓப்பன் ஆகிறான். திருப்பியும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 24 முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் ஒரு இது சொல்லுவேன். கரெக்டாக பாருங்க, 0.236ல சப்போர்ட்டு.
கரெக்டாக பாருங்கள், திருப்பியும் ஜீரோவில் போய் ரிஜெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க 24ல் திருப்பியும் கரெக்டாக 0.236ல் வந்து சப்போர்ட்டா. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு மார்க்கெட் 0.236 வந்து ரிஜெக்ட் ஆனால் பெரிய ஃபால் ஆகும். ஒரு 0.236 வந்து சப்போர்ட் எடுத்தால் என்ன நடக்கும், பெரிய அப் ட்ரெண்ட் போகும்னு சொன்னால் இங்கே பாருங்கள் 22 வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி 23 திருப்பியும் 0.236 பக்கம் வந்து திருப்பியும் அங்கேருந்து போய் 23 எண்டில் பார்த்தீங்கன்னா 0.236லேயே முடிச்சு 24ல் திருப்பியும் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் 24 ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 0.236 லெவலான 13,209ல் சப்போர்ட் எடுத்த உடனே அடுத்த நாள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஜீரோக்கு மேலே அவன் எங்கே போகிறான்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய அன்னைக்கு 6% 7% மாறுதி மூவ். அவன் போய் நின்ன இடம் போய் பாருங்க. இதில் இன்னொரு பேட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதாவது ஜீரோக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து போனவன் அவன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் இங்கே பாருங்க 0.38 லெவலில் போய் எடுத்துட்டு திருப்பியும் மார்க்கெட் 0.5ல போயிட்டு அங்கே பாருங்க அந்த பச்சை கோடு இந்த லெவல் இங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து அதாவது 13,645ல போய் ரிஜெக்ட் ஆகி திருப்பி இங்கே பாருங்க 13,588ல திருப்பி சப்போர்ட் எடுத்தவன் எங்கே போகிறான் பாருங்க. நேராக அடுத்த லெவலில் 786ல போய் தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி அங்கே சப்போர்ட் எடுக்கிறான். அங்கே பாருங்க அந்த 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 கேண்டில் கீழே கிட்டத்தட்ட 1க்கே போயிட்டான் ஒரே நாளில். 1 டே மூமெண்ட். இந்த 0.236ஓட இதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக புரியுதா. அப்போ மார்க்கெட் திருப்பி அங்கே நான் கட் பண்ணிட்டேன் சாரி, அங்கே வந்து கட் பண்ணிட்டு திருப்பியும் அங்கேருந்து வந்தவன் ஜீரோ கிட்ட வந்து அதாவது சப்போர்ட் எடுத்தவன் அங்கேருந்து மார்க்கெட் நேராக எங்கே போயிருக்கான் பாருங்க. எவ்வளோ அழகாக ஃபிபனாச்சி லெவல் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ரொம்ப நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் நாம் நிஃப்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு, ஏன்னா இப்போ நியர்பை அந்த சொன்ன மாதிரி 0.236 லெவலில் தான் இருக்கான் மார்க்கெட். 24 நான் சொல்கிற ஃபியூச்சரில் 24,302 தான் அது. நாம் இன்னமும் இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். 24,281 லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஏன் அப்படின்னா அது போன வீக்கோட ஹை. அந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பெரிய ரிஜெக்ட் ஆகி திருப்பி அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கே தான் வந்து 2ஆம் தேதி க்ளோஸ் ஆகிருக்கு. 3ஆம் தேதி கேப் அப். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீக் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இதில் அந்த லெவல் வந்து 0.236 லெவல். ஒருவேளை அங்கே சப்போர்ட் எடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகி அந்த மேலே இருக்கிற 24,586 லெவல் போயிட்டு ரிஜெக்ட் ஆனால் மிகப்பெரிய ஃபால் ஆகிறதுக்கு இருக்கு. இது இந்த வீக் நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம இந்த ஃபிப் லெவலில் இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுங்க. இன்பிட்வீனில் ஏதாவது பெரிய நிறைய டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஏற்கனவே வந்த மார்க்கெட் நிறைய இடத்துல எங்கே அதாவது இடிச்சு கீழே போயிருக்கு, சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, இதுதானே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த லெவலோட அதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லெவல் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பையிங்கில் இந்த லெவல்ஸ் இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம டிசிப்ளினாக பண்ணணும்னா நம்ம ப்ரீமியம் சார்ட்டை வச்சு நம்ம கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ப்ரீமியம் சார்ட்டில் இந்த லெவலோட கம்பேர் பண்ணி எப்படி ஸ்டாப்லாஸ் ரொம்ப கம்மியாகவும் டார்கெட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர்
நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம இந்த வீடியோவில் கூட கீழே இருக்கும், போய் பாருங்கள். ரொம்ப டிசிப்ளினாக பண்ணணும். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் இது மாதிரி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ரீச் ஆகட்டும். நிறைய பேர்த்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். அவங்க நிறையா தடுமாறி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல்ஸ். இதை எப்படி ஒர்க் ஆகுது இந்த வாரம் பாருங்கள். இதை அப்படியே உடனே நம்பிடாதீங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.